ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் கடப்பா எப்படி செய்யறதுங்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தோல் சேர்த்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எப்போதும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது மாதிரி வாசனை சமம் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வெந்தோடனே ஒரு அரை டம்ளர் வெந்நீர் கொஞ்சம் வெங்காயம்லாம் வேகிறதுக்காக அதில் சேர்த்துருக்கேன். அது வேகட்டும். அந்த நேரத்தில் ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக 1 ஸ்பூன் பொட்டுக்கடல, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி ஏற்கனவே வெந்துட்டுருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு லேசாக கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதித்தாலும் டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இதில் உப்பு சேர்க்காததுனால நல்லா வெந்திருக்கு. அதோட 2 விசில் வச்சாலும் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டதுனால உருளைக்கிழங்குமே வெந்துடுச்சு. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வேகிறதுக்காக மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துருக்கோம். நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வெந்துட்டுருக்கிற அந்த வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு அந்த விழுதோட நாம் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். அதுவும் ஓரளவு சூடானோன்னு இதில் சேர்த்துட்டு நம்ம திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சாதாரணமாக பச்சை தண்ணி கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம வெந்நீர் சேர்த்துக்கிட்டால் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். அதுக்காக மீண்டும் நம்மளுக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு கடுகுலாம் எதுவும் தாளிக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே வாசனை பொருள் தாளிச்சிருக்கிறதுனால எதுவும் தாளிக்க வேண்டிய தேவையில்லை. 1 நிமிஷம் லேசாக சூடானோன்னே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் பச்சையாக இதில் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான இந்த கடப்பா இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.